இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் ஜோசியர் வந்து ஒரு பையனோட போட்டோவையும் ஜாதகத்தையும் கொடுத்துட்டு போனாரு. அந்த பையன்கிட்டயும் நான் ஃபோன் பண்ணி பேசினேன். உன்னோட பேஷன், உன்னோட நாட்டியாலையா எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டம்மா. பையன் ரொம்ப ஓப்பன் டைப்பா இருக்கான், ரொம்ப நல்லவனாவும் இருக்கான். உன் ஆம்பிஷனுக்கு துணையா இருப்பேன்னு சொன்னான். நல்ல குடும்பமா இருக்காங்கம்மா. ஒரு நிமிஷம், இந்த போட்டோவை பாரு. என்னம்மா, போட்டோவை கூட பார்க்க கூடாதா? எத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்க போற? வயசு போச்சுன்னா நீயே நினைச்சாலும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் லைஃப் அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்காது. அதனாலதாம்மா சொல்றேன், நீ இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும். நான் சீரியஸா தானே பாருங்க. நான் எவ்வளவு சீரியஸா இருந்தேன். அந்த பையனை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணேன். அவனும் என்ன லவ் பண்ணான். ஆனா நான் லவ் பண்ற டான்ஸ தூக்கி போட்டு பான சொன்னான். அன்னைக்கு மனசு உடைஞ்சு போயிட்டேன்பா. அவன் எனக்கு சப்போர்ட்டா இருப்பான், என்னோட கரியருக்கு உதவியா இருப்பான்னு நம்பினேன். கடைசியில அவன் புத்திய காட்டிட்டான். ஆனா நான் இப்ப பாத்துருக்கிற பையன் அப்படி இல்லம்மா. பா, எனக்கு இந்த ஆம்பளைங்க மேல நம்பிக்கையே இல்ல. என்னோட அழகு, பேரு, பணம், உங்களோட ஒரே பொண்ணு, உங்க சொத்துக்கு ஒரே வாரிசு, இதெல்லாம் பார்த்து சரி சரின்னு சொன்னவனுங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க புத்திய காட்டிடுவாங்க. மறுபடியும் அந்த சிக்கல்ல மாட்ட நான் தயாரா இல்லப்பா. தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்கப்பா. இல்லடா செல்லம், எங்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு. அத செஞ்சு முடிச்சாதானே நாங்க நிம்மதியா கண்ண மூட முடியும். அம்மாடி, இத பாரு, உனக்குன்னு ஒரு துணை வேணும்மா. அப்பா, நான் ஒண்ணு தனியா இல்ல, என் கூட நாட்டியம் இருக்கு. எனக்கு துணையா வைஷ்ணவி இருக்கா. தயவு செஞ்சு இந்த கல்யாண பேச்சை எடுக்காதீங்க. இல்லடா அப்பா, ப்ளீஸ் பா, கல்யாண பேச்சை எடுத்துக்கிட்டு வராதீங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன். நான் பாட்டுக்கு இங்க ஃப்ரீயா சந்தோஷமா இருக்கேன். கல்யாண பேச்சு எடுத்தாலே எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருதுப்பா. ப்ளீஸ் பா, அதெல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். அப்பா இருங்கப்பா, சாப்பிட்டு போலாம். இல்லடா, நான் வரேன். காஃபியும் குடிக்காம போறீங்க? காஃபி என்ன காஃபி, வரம்மா. அப்பா, என்னம்மா தனா, பார்த்து வர்றது இல்லையா? ஏமா தனா, புள்ளத்தாச்சியா இருந்துகிட்டு நீ எதுக்குமா துணிக்காய மாடிக்கு போன? இங்க வேற யாராவது செஞ்சிருப்பாங்கல்ல, இத்தனை பேர் இருக்காங்கல்ல. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி இருங்க, கொஞ்சம் காத்து வரட்டும். வயசுல ஏதோ அடிபட்டது போல இருக்கு. சிவா, கார் எடு. இதோ போறேண்ணே. சித்தப்பா, வேண்டாம் சித்தப்பா, எனக்கு இப்போ பரவாயில்ல. ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம். பெருசா அடியெல்லாம் எதுவும் படல, சின்ன மயக்கம் தான். தனா, முதல்ல எந்திரி. மெதுவா, கால கொஞ்சம் உதறு. என்னாச்சு? மெதுவா. என்னாச்சு? எங்க வலிக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, கால்ல ஏதாவது சின்னதா சுளுக்கு விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பத்து போட்டுடலாம். என்னம்மா நீங்க இந்த மாதிரி நேரத்துல பத்து அது இதுன்னுட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்துடலாம்.
இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு ஒன்றும் ஆகல. பாட்டி நீங்க சொன்ன மாதிரி மருந்தே போட்டுக்கலாம், போதும். மாயா நீ அவளை அப்படியே மெதுவா கூட்டிட்டு வா. பார்த்து பொறுமையா பொறுமையா. ஜானகி, என்னைய அங்க கூப்பிட்டீங்க? வா. என்னங்க, என்கிட்ட நீங்க பேசினதுக்கு அப்புறம் தாங்க என் மனசுல உள்ள பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. இத்தனை நாளா நீங்க என் கூட பேசாமே இருந்துட்டீங்க. உண்மைதான், நான் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன் தான். ஆனா அதுக்காக இவ்வளவு வைராகியமா என்கிட்ட மட்டும் இப்படி பேசாம இருக்காதீங்க. இப்பதான் என் மனசுல இருந்த பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஜானகி, எனக்கு உண்மையில என்ன கோவம்? ஆனா நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணிருக்கலாம். நீ சலங்க மேலேயே சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமும் நானும் கோவத்தோட இருந்திருக்க தேவையில்லதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தனா இப்போ எப்படி இருக்கா? ஆ, நல்லாதான் இருக்காங்க. நல்லா இருக்கான்னு நாம அலட்சியமா இருந்துடக்கூடாது ஜானகி. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக் பண்றதுனாலும் பண்ணிடலாம். என்ன சொல்ற? இல்லங்க, நான் தனா கிட்ட ஆஸ்பத்திரி போலாம் தாங்க சொன்னேன். ஆனா அவ எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப ஆஸ்பத்திரிக்கு வேண்டான்னு அவ தாங்க சொன்னா. வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, துணி காய போட தனாவை தான் மாடிக்கு அனுப்பணுமா? ஜானகி, இனிமேலாவது இந்த மாதிரி வேலையெல்லாம் தனாவுக்கு கொடுக்க கூடாது. அவளை கொஞ்சம் கவனமா பாத்துக்க. சரிங்க. என்ன இருந்தாலும் என் மனசு கேட்கல. தனாவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும் இல்ல? சரி, வா, கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். கோவிலுக்கா? நமக்கு கல்யாணம் ஆன 1 வருஷத்துல நீயும் உண்டாயிருந்த. அப்போ நான் உன்னை பைக்கில் உட்கார வச்சு கூட்டிட்டு போனப்போ ஒரு கல் இடறி நீ கீழே விழுந்துட்ட. அப்போ அந்த குழந்தை தங்கல. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சுதான் தனா பிறந்தா. இப்போ தனா மாடிப்படியில இருந்து விழுந்ததும் எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. எப்படி உனக்கு முதல் குழந்தை கலைஞ்சதோ அதே மாதிரி தனாவுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. அதான் சாமி கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு போலாங்கிறதுக்காக வந்தேன். தனா மேல வெளிய பாசத்தை காட்டலனாலும் ஒரு அப்பாவா அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள எவ்வளவு தவிக்கிறீங்க. உங்களோட பாசம் எனக்கு புரியுதுங்க. ஆனா தனாவுக்கு கரு உண்டாகல.